தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்வதை தவிர நமக்கு வேற எந்த தெரிவும் இல்லை. கடவுள் போல உங்க முன்னாடி வந்து நின்று ஒரு மனிதன் இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுகிறேன், எனக்கு ஒரு முறை வாய்ப்பளியுங்கள் என்று கேட்கிறார். அந்த குரலை புறம் தள்ளிவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு போக நினைத்தீர்கள் என்றால் நம் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. விழிப்புணர்வோடு சுய சிந்தனையோடு மாற்றத்தை தரக்கூடிய ஒரே ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சி அலை வீசுகிறது. உங்கள் முன்னாடி உள்ள அரிய வாய்ப்பை தவற விட்டு விடாமல் விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். 15 வருடங்களாக தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையிலும் கோட்பாட்டிலும் எந்த ஒரு சின்ன மாற்றமும் செய்யாமல் நமக்காக, நம் இளைய தலைமுறைக்காக, அவர்களின் நலனுக்காக பேசிக்கொண்டும் உழைத்து கொண்டும் இருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு புதிதாக வந்த விஜய் இன்று திராவிட கட்சிகளுடன் கரைந்து விட்டார். நான் ஏன் திராவிட கட்சிகளுடன் கரைந்து விட்டார் என்று சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு திமுகவின் கொள்கையை அப்படியே தன்னுடைய ஆட்சி வரைவாக தரக்கூடிய விஜய் நாளைக்கு அந்த கட்சியிலேயே இணைந்து விட மாட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த 3 திராவிட கட்சிகளுக்கும் தாங்கள் எப்படியாவது ஆட்சியில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர மக்களுக்கான நலன் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. அதனால்தான் இலவசங்களை போட்டி போட்டுக்கொண்டு கொடுக்கிறார்கள். உங்களுக்கு நல்லது செய்ய வருகிற ஒருவன் உங்களுக்கு இலவசங்களை அள்ளி தந்து பணத்தை தந்து சேவை செய்ய வருகிறேன் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், மக்களே, உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீர்கள். இன்றைக்கும் என்றைக்கும் நமக்காக, நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நன்றி, வணக்கம்.